எல்லாருக்கும் வணக்கங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம இந்தியாவில் 146 கோடி மக்கள் தொகை. அது அத்தனைக்கும் உணவளிக்கணும்னா நம்ம வேளாண்மையில் ஒரு புரட்சி பண்ணணும். அந்த வேளாண்மை புரட்சி பண்ணுறதுக்காக நாங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியிலிருந்து நாங்கள் மேன் பவர் டெவலப் பண்ணுறோம். அதாவது அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், என்ஜினியரிங், இப்படி ஒரு 14 டிஃப்ரெண்ட் கோர்சஸை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்தோம். +2 ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த +2 முடித்தவங்க யாரெல்லாம் எங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வரலாம், என்ன மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம், எங்கே அப்ளை பண்ணணும், எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறதுக்கு தான் இந்த பெரிய மீட்டிங்கே நம்ம வச்சுருக்கிறோம். சரிங்களா? இப்போ முக்கியமாக எடுத்துட்டோம்னா, நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு 120 வருட பழமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம். நம்ம யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் 1971 வந்துச்சு. இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி இங்கே வந்து 1906 இங்கே கோயம்புத்தூரில் இந்த கல்லூரி வந்துச்சு. இதோட ஜெனிசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1868 அக்ரிகல்ச்சரல் காலேஜாக சைதாப்பேட்டில் ஆரம்பிச்சு, அப்புறம் கோயம்புத்தூருக்கு வந்து யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் வந்து இப்போ தரவரிசை பட்டியலில் பார்த்தீங்கன்னா NIRF ரேங்கிங்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தரவரிசை பட்டியலில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸில் 5வது பிளேஸில் இருக்கிறோம். ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் உடைய தரவரிசை பட்டியலில் இப்போ நம்ம 2வது இடத்துல இருக்கிறோம். ஸோ அந்த அளவு ஒரு நல்ல ஒரு முக்கியமான பல்கலைக்கழகமாக இது இருக்குது. அதை வந்து நான் சொல்லிக்கணும். இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட கல்லூரிகள் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்ககிட்ட 18 கல்லூரிகள் இருக்குதுங்க. அது இல்லாமல் 40 ரிசர்ச் ஸ்டேஷன், 15 கிருஷி விக்யான் கேந்திரா, இப்படி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் தமிழ்நாட்டில் பறந்து விரிஞ்சிருக்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். ஸோ இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து துணைவேந்தரா உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது, இங்கே எங்கே இந்த 18 காலேஜஸ் இருக்குது, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த காலேஜ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அக்ரிகல்ச்சர் அந்த சப்ஜெக்டை, விவசாயம் அப்படிங்கிற சப்ஜெக்டை படிப்பிக்கிறதுக்காக 10 கல்லூரிகள் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம கோயம்புத்தூரில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். கோயம்புத்தூர், அடுத்தது மதுரை, அதுக்கப்புறம் கிள்ளிகுளம். இந்த 3 ரொம்ப பழமை வாய்ந்த கல்லூரி. அதுக்கப்புறம் ஒரு 4 கல்லூரிகள் அதுக்கப்புறம் இந்த அக்ரிகல்ச்சருக்காக ஆரம்பித்தோம். அது எங்கன்னா திருச்சியில் அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு திருச்சியில் வச்சுருக்கோம். அடுத்தது ஈச்சங்கோட்டையில் இப்போ டாக்டர் MS சுவாமிநாதன் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு சொல்லி நம்ம தஞ்சாவூரில் வச்சுருக்கோம். குடுமியான் மலையில் ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு காலேஜ் வந்து வாழவச்சனூர், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குது. இந்த 4ம் அதுக்கடுத்து நம்ம கொண்டு வந்த காலேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 வேளாண்மை கல்லூரிகள் கொண்டு வந்தோம். எங்கெங்கன்னா கரூரில் ஒன்று, கீழ்வேலூர் நாகப்பட்டினத்து டிஸ்ட்ரிக்ட்ல ஒன்று, இன்னொன்று வந்து நம்மளுடைய செட்டிநாடு சிவகங்கை மாவட்டத்தில். ஸோ மொத்தமாக 10 கல்லூரிகள் நம்மளுடைய கல்லூரிகள் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா இருக்குது. ஹார்டிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா 4 கல்லூரிகள் நம்ம ஹார்டிகல்ச்சர்ல வச்சிருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்குது, பெரியகுளம், அப்புறம் இன்னொரு 2 கல்லூரிகள் இருக்கு. ஒன்று வந்து திருச்சியில விமனுக்கு மட்டுமே, கேர்ள்ஸ் சில்ட்ரன் மட்டுமே படிக்கிறதுக்காக ஹார்டிகல்ச்சர் காலேஜ் ஃபார் விமன் அப்படின்னு திருச்சியில வச்சிருக்கோம். இப்போ ரீசெண்டா ஆரம்பிச்சதுல பையூர்ல ஒரு ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு. ஸோ ஹார்டிகல்ச்சர் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 4 கல்லூரிகள்ல சேர்ந்து படிக்கலாம். அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங் 2 கேம்பஸ்ல இருக்குதுங்க. ஒன்று வந்து கோயம்புத்தூர் கேம்பஸ், இன்னொன்று குமுளூர், திருச்சியில குமுளூர்ல ஒரு கேம்பஸ் இருக்குது. ஸோ இந்த 2 கேம்பஸ் வந்து நம்மளுக்கு என்ஜினியரிங்ல இருக்குது. அப்புறம் ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், இதற்காக நம்ம மேட்டுப்பாளையத்துல ஒரு கேம்பஸ் வச்சிருக்கோம். கம்யூனிட்டி சயின்ஸ் காலேஜ், அது வந்து மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜ்குள்ளேயே கம்யூனிட்டி சயின்ஸ் காலேஜ் இருக்குது. ஸோ இப்படி நம்மளுக்கு 18 கல்லூரிகள் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கு. மாணவர்கள் எந்த கல்லூரியில் வேணாலும் சேர்ந்து படிக்கலாம். அவர்களுடைய ரேங்கிங் பொறுத்து சீட் அலாட்மெண்ட் கிடைக்கும். ஓகே, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த அண்டர் கிராஜுவேட் படிக்கிற அத்தனை பேருமே வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டா போதும். எந்த கோர்ஸ் வேணாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன்ல அவங்களோட ஆப்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் வச்சிருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஆன்லைன்ல மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணோம். இதுல எடுத்துட்டீங்கன்னா இந்த UGல தமிழ்நாடு